வெல்கம் டு லேர்னிங் டிப்போ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சர்வேயிங்கோட முக்கியமான டேபிள்ஸ்லாம் இருக்கும் சரிங்களா. அதெல்லாம் ஒரு அனாலிசிஸ் பார்த்துருவோம். இதெல்லாம் முக்கியமான டேபிள்ஸு. இதெல்லாம் அடிக்கடி கொஸ்டினில் டைரெக்டாக கேட்பாங்க. நம்ம ஆர்ஆர்பி ஜேஇயாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டைரெக்டாக கேட்கக்கூடியது. இதை ஒரு தடவை பார்த்துருவோம் ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு சர்வேயிங்கில் முக்கியமாக ரெண்டு கேட்கக்கூடியது பிளெயின் சர்வேயிங், ஜியோடிக் சர்வேயிங். பிளெயின் சர்வேயிங்னா நம்ம வேர்ல்டு இருக்குல்ல, நம்ம வேர்ல்டை நம்ம கர்வாக இது பண்ணாமல் ப்ரொஜெக்ட் பண்ணாமல் நம்ம பிளேன் எடுத்தால் அது பிளெயின் சர்வேயிங். ஜியோடிக் சர்வேயிங்னா இருக்கிற கர்வை அப்படியே எடுத்துக்கிறது தான் ஜியோடிக் சர்வேயிங் சரிங்களா. ஃபஸ்ட்டு பிளெயின் சர்வேயிங் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மீன் சர்வே ஆஃப் த எர்த் கன்சிடர் த அஸ் பிளேன். அதாவது நம்ம லேண்டை பிளேனை கன்சிடர் பண்ணுவோம், அதுதான் பிளெயின் சர்வேயிங். ஜியோடிக் சர்வேயிங் ஆக்சுவல் கர்வ் ஆர் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் இஸ் டேக்கன் இன் அக்கௌண்ட். அதாவது ஆக்சுவலாக அது எப்படி இருக்கோ அப்படியே எடுத்துக்கிறது. அதாவது நம்ம ரோடு போடும் போது எப்படி எடுத்துக்குவோம்னா கர்வாக தான் எடுத்துக்குவோம். நம்ம பில்டிங் கட்டும் போது எப்படி எடுத்துக்குவோம்னா பிளேனாக தான் எடுத்துக்குவோம் ஓகேலா. யூஸ்டு ஸ்மால் ஏரியா லெஸ் தென் 195.5 கிலோமீட்டர் ஸ்கொயர்டு. இது ஸ்கொயர்டு ஓகேலா. அதாவது நம்ம ஸ்மால் ஏரியாவை எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ எடுக்கலாம்னா 195.5 கிலோமீட்டர் ஸ்கொயர்டு. இது கொஸ்டினில் எப்படி கேட்பாங்கன்னா 200 கிலோமீட்டர் ஸ்கொயர்டுன்னு கேட்பாங்க. 200 கிலோமீட்டர் ஸ்கொயர்டுக்கு உள்ளே இருந்தால் என்னவா எடுத்துக்கணும், அல்லது ஜியோடிக் சர்வேயில் 200 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே எடுக்கணுமா அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டாக கூட கேட்பாங்க சரிங்களா. பிளெயின் சர்வேயிங்கில் 200 கிலோமீட்டர் ஸ்கொயர்டுக்கு கீழே, இது ஜியோடிக் சர்வேயிங்கில் 200 கிலோமீட்டர் ஸ்கொயர்டுக்கு மேலே தான் எடுத்துக்கணும் சரிங்களா. லார்ஜ் ஏரியா 195.5 கிலோமீட்டர் ஸ்கொயர்டு சரிங்களா. இன் சம் ஆஃப் எக்ஸாம் இட்ஸ் 260 கிலோமீட்டர் ஸ்கொயர்டு ஆஸ் பெர் ஆப்ஷன். அதாவது சில எக்ஸாமில் 260 கிலோமீட்டர் கூட எடுத்துக்குவாங்க ஓகேங்களா. அதை வச்சு பார்த்துங்க. த லைன் ஜாயினிங் 2 பாயிண்ட்ஸ் அட் ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது இங்கேருந்து ஒரு ரோடு எடுத்து இங்கேருந்து போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது 2 லைனு ஜாயின் பண்ணுற 2 பாயிண்ட்டுக்கு உள்ள ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே ஜியோடிக் சர்வேனா ஆர்க் ஷேப்பில் இருக்கும் சரிங்களா. நம்ம ரயில்வே லைனு, ரோடு லைனு இதெல்லாம் எடுக்கும்போது ஜியோடிக் சர்வேயில் தான் எடுக்கிறோம். ஆனால் நம்ம பில்டிங்ஸ் கட்டுறோம், இதெல்லாம் என்னது பிளெயின் சர்வேயிங்கில் தான் எடுக்கிறோம் ஓகே. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் லெஸ் அக்யூரேட். அதாவது பிளெயின் சர்வேயிங் எடுக்கும்போது இது அக்யூரேட் ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். இதுவே ஜியோடிக் சர்வேயிங் எடுக்கும்போது இது மோர் அக்யூரேட்டாக இருக்கும் ஓகேங்களா. லெஸ் அக்யூரேட் என்னது பிளெயின் சர்வேயிங், இது மோர் அக்யூரேட் ஜியோடிக் சர்வேயிங் ஓகேலா. யூஸ்டு இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆன் லார்ஜ் ஸ்கேல் லைக் பிரிட்ஜ், டேமுக்கு பிரிட்ஜுக்கு இதெல்லாம் எடுக்கிறது என்னென்னா பிளெயின் சர்வேயிங். டேமுக்கு பிரிட்ஜுக்கு இதெல்லாம் எடுக்கிறது பிளெயின் சர்வேயிங். இட் இஸ் யூஸ்டு ஃபார் எஸ்டாப்ளிஷ்டு கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் ஆஃப் பிளெயின் சர்வேயிங். அதாவது பிளெயின் சர்வேயிங்கில் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸாக எது யூஸ் ஆகுதுன்னா ஜியோடிக் சர்வேயிங் யூஸ் ஆகுது ஓகேங்களா. இது கூட ஒரு கொஸ்டினாக கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது பாயிண்ட்ஸ் ஆஃப் பிளெயின் சர்வேயிங் அதோட கண்ட்ரோல் பாயிண்ட் என்னன்னு கேட்டால் ஜியோடிக் சர்வேயிங். ஆர் பிளம்ப் லைன் ஆர் பேரலர். அதாவது நம்ம பிளம்பாப் இருக்குல்ல, பிளம்பில் நம்ம கட்டடத்துக்கெலாம் பில்டிங்லாம் கட்டும் போது பிளம்பாப் யூஸ் பண்ணுவாங்க. அது அந்த பிளெயின் லைனுக்கு பேரலாக தான் இருக்கும் சரிங்களா. அதாவது நம்ம இங்கே பிளம்பாப் தொங்க விடுறோம் சரிங்களா. அது நம்ம பிளெயின் லைனுக்கு பேரலாக தான் இருக்கும். இதுவும் இந்த லைனு, இதுவும் இந்த லைன், அதான் பேரலன்னு சொல்லுவாங்க. ஆல் பிளம்ப் லைன்ஸ் ஆர் ரேடியல். நம்ம பிளம்பை தொங்க விடும்போது பிளெயின் லைன் ரேடியலாக இருக்கும் ஓகேங்களா, வளைஞ்சு கொடுத்துருக்கோம், அதனால தான் ரேடியல்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி ஆஃப் பிளெயின் ட்ரையாங்கல். இது ட்ரையாங்கல் ஷேப்பில் எடுப்பாங்க. இப்போ நம்ம செயின் சர்வேலாம் செய்யும் போது அதெல்லாம் முக்கியமாக எடுக்கிறது ட்ரையாங்கல் ஷேப்பு தான். அப்புறம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கல். இது ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கலாக இருக்கும் ஓகே. இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் பார்த்துங்க. முக்கியமாக அடிக்கடி கேட்கக்கூடியது இந்த 185 200 கிலோமீட்டர் ஸ்கொயர்டு. சில எக்ஸாம்பிள் 260 கூட கேட்டிருக்காங்க, அதை பார்த்துங்க. எது மோர் அக்யூரேட்டு எது லெஸ் அக்யூரேட்டுன்னு பார்த்துங்க ஓகேங்களா. ஆல் பிளம்ப் லைன்ஸ் ஆர் பேரலல், ஆல் பிளம்ப் லைன்ஸ் ஆர் ரேடியல், இதையும் பார்த்துங்க ஓகே. நெக்ஸ்ட்டு, பிரின்சிபல் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வேயிங் ஒர்க்கு. அதாவது சர்வேயிங் ஒர்க்கில் நம்ம என்னென்ன எடுப்போம், செயின் சர்வே எடுப்போம், அது மாதிரி காம்பஸ் எடுப்போம், அது மாதிரி தியோலைட் எடுப்போம், டேக்கோமீட்ரி எடுப்போம்,
கான்டூர் எடுப்போம், பிளேன் டேபிள் எடுப்போம், ஜிபிஎஸ்ஸு, இதில் எல்லாமே ஜிஎஸ்சி, இது எல்லாமே சர்வேக்குள்ளே தான் அடங்கும். சரிங்களா? இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வேயிங், அதோட பிரின்சிபல் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு செயின் சர்வேயிங். செயின் சர்வேயிங்கோட பிரின்சிபல் என்ன? ட்ரையாங்குலேஷன். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த செயின் சர்வேயிங் பிரின்சிபல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னதுன்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தடில் எடுப்போம். ஒரு அன்ஈக்குவலான ஒரு ஏரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளாக பிரிக்கணும். ட்ரையாங்கிளை பிரித்ததுக்கப்புறம் தான் அதை நம்ம எடுக்க முடியும். அப்போ தான் கரெக்டாக நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு செயின் சர்வேயிங் என்ன மெத்தடில் இருப்போம்? ட்ரையாங்குலேஷன் மெத்தடில். காம்பஸ் சர்வேயிங். காம்பஸ் சர்வேயிங் வந்து ட்ராவர்சிங் மெத்தட். சரிங்களா? காம்பஸ் சர்வேயிங் வந்து என்ன மெத்தடு? ட்ராவர்சிங் மெத்தடு. அதாவது ஒரு பாயிண்டில் நம்ம காம்பஸ் வச்சுட்டு இன்னொரு பாயிண்டில் ரேஞ்சிங் ராடை வச்சுட்டு அதை அளப்போம். அதே மாதிரி அந்த பாயிண்டில் காம்பஸ் வச்சுட்டு இன்னொரு பாயிண்டில் ரேஞ்சிங் ராடை வச்சுட்டு அதை எவ்வளோ ஆங்கிள் இருக்குதுன்னு அளப்போம். அதே மாதிரி எல்லாத்தையும் எடுக்கிறது தான் ட்ராவர்சிங் மெத்தடு. இது ஓப்பன் ட்ராவர்ஸ், க்ளோஸ்டு ட்ராவர்ஸ்னு 2 டைப் இருக்குது. அது போக பார்த்துக்குவோம். ஓகே, பிளெயின் டேபிள் சர்வேயிங். இது வந்து பேரலலிசம். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சரியா? பிளெயின் டேபிள் சர்வே எதை பிரின்சிபல்? அதோட பேரலலிசம், அதை வச்சு எடுப்போம். சரிங்களா? ஆப்டிக்கல் ஸ்கொயர். இது வந்து டபுள் ரிஃப்ளெக்ஷன் மூலமாக எடுக்கிறது. ஆப்டிக்கல் ஸ்கொயர் என்னது? டபுள் ரிஃப்ளெக்ஷன் மூலமாக எடுக்கிறது. ஓகேங்களா? செயின் சர்வேயிங் என்னது? ட்ரையாங்குலேஷன். காம்பஸ் சர்வேயிங் ட்ராவர்சிங். ஓப்பன் ட்ராவர்ஸ், க்ளோஸ் ட்ராவர்ஸ்னு 2 டைப் இருக்குது. பிளெயின் டேபிள் சர்வேயிங் பேரலலிசம். ஆப்டிக்கல் ஸ்கொயர் வந்து டபுள் ரிஃப்ளெக்ஷன் மூலமாக. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதாவது டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட். டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை அடிக்கடி கேட்பாங்க. இதை மாற்றி கூட கேட்பாங்க. சரிங்களா? அதனால் கரெக்டாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு காம்பஸ்ஸு. காம்பஸோட டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் என்னது? காம்பஸ் நம்ம பாக்ஸ்லேருந்து எடுக்கிறோம். அது ஃபஸ்ட்டு சென்ட்ரிங் பண்ணணும். அப்புறம் அது கரெக்டாக இருக்கா லெவலிங் பண்ணணும். அப்புறம் அந்த ப்ரிசமை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? அந்த காம்பஸ் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைபேடில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் அதை சென்ட்ரிங்காக கரெக்டாக நேராக இருக்கான்னு பார்க்கணும், நடுவில் இருக்கான்னு பார்க்கணும், லெவலிங் பண்ணணும், அப்புறம் ஃபோக்கஸிங் பண்ணணும். ஃபோக்கஸிங் ஆஃப் ப்ரிசம் லெவலிங். சரிங்களா? இது வந்து காம்பஸ்க்குள்ளது. பிளெயின் டேபிள்குள்ளது என்னது? ஃபஸ்ட்டு டேபிளை நம்ம எடுத்து எதில்? ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் லெவலிங் கரெக்டாக இருக்கா, மேடு பள்ளமாக இருக்கா, இல்லை கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். அப்புறம் நம்ம கொடுத்துருக்க பாயிண்டில் தான் இருக்கான்னு சென்ட்ரிங் பண்ணணும். அப்புறம் ஓரியன்டேஷன் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது எல்லாமே. அதாவது டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு அடிக்கடி கேட்குறாங்க, மாற்றி கேட்பாங்க. ஆப்ஷனில் ஏல என்ன இருக்குன்னா ஓரியன்டேஷனு, சென்ட்ரிங்கு, லெவலிங்கு, ஃபிக்ஸிங்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ மாற்றி இருக்கும். நம்ம கரெக்டாக படிச்சுட்டா கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னன்னா லெவலிங். லெவலிங் என்னது? சென்ட்ரிங், லெவலிங், ஃபோக்கஸிங். லெவலிங் அந்த டம்பி லெவலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்டாக நேராக கரெக்டான பாயிண்டில் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பபுள் டீப்பை வச்சு லெவலிங் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஷீட்டை வச்சோ அல்லது நம்ம தூரத்தில் ரேஞ்சிங் ராடை வச்சோ கரெக்டாக இருக்கா, ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி தியோலைட் வந்து இன்சியர் செட்டிங் அப் ஆஃப் ட்ரைபேடு. அதாவது ட்ரைபேடை வச்சு இன்சியர் செட்டிங் அப் பார்க்குறோம். அப்புறம் சென்ட்ரிங், லெவலிங், ஃபோக்கஸிங் ஆஃப் ஐபீஸை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட். சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தாலே தெரியும் எது கேட்பாங்க அப்படிங்கிறது. சரிங்களா? இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். இன்ஸ்ட்ருமெண்ட் லீஸ்ட் கவுண்ட்டு. வெர்னியர் தியோலைட். சரிங்களா? அதாவது தியோலைட் இருக்குல்ல, அதோட வெர்னியர் பகுதி லீஸ்ட் கவுண்ட் இல்லைன்னா 20 செகண்ட். சரிங்களா? வெர்னியர் தியோலைட்டோட லீஸ்ட் கவுண்ட் இல்லைன்னா 20 செகண்ட். எலக்ட்ரானிக் தியோலைட் அதோட லீஸ்ட் கவுண்ட் இல்லைன்னா 1 செகண்ட். சரிங்களா? எலக்ட்ரானிக் தியோலைட் வந்து எவ்வளோ லீஸ்ட் கவுண்ட்னா 1 செகண்ட். பிரிஸ்மெட்டிக் காம்பஸ் நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்க காம்பஸ் இருக்குல்ல, அதோட லீஸ்ட் கவுண்ட்னா 30 செகண்ட். 30 மினிட்ஸு. இப்படி வந்தால் 30 மினிட்ஸு, இப்படி வந்தால் செகண்ட்ஸு. சரிங்களா? 30 மினிட்ஸு. பிரிஸ்மெட்டிக் காம்பஸோட லீஸ்ட் கவுண்ட் என்ன? 30 மினிட்ஸு. சர்வே காம்பஸ்ஸு லீஸ்ட் கவுண்ட் என்ன? 50 மினிட்ஸு. இது அடிக்கடி அப்பப்போ மாற்றி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சர்வே காம்பஸ் என்ன? 50 மினிட்ஸு. அப்புறம் லெவலிங் ஸ்டாஃப் இருக்குல்ல, நம்ம தூரத்தில் டம்பி லெவலோ தியோலைட்டோ ஏதாவது வச்சு அளக்கும் போது ரைஸ் அண்ட் ஃபாலில் எவ்வளோ இருக்குதுன்னு அப்படி அளக்கிற லெவலிங் ஸ்டாஃபு. அதோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோன்னா 5 mm அல்லது 0.005 மீட்டர். சரிங்களா? 5 mm அல்லது 0.005 மீட்டர். சரிங்களா? டம்பி லெவல் எவ்வளோன்னா 5 mm.
ஆமாம் தியோலைட்டில் வந்து 2 இது இருக்கும். அதாவது கீழே வந்து ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ஹரிசாண்டல் ஆங்கிள். மேலே வந்து வெர்டிக்கல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் கொடுத்துருக்காங்க. தியோலைட்டில் மெயின் ஸ்கேல் எவ்வளோன்னா 20 மினிட்ஸு, வெர்னியர் ஸ்கேல் எவ்வளோன்னா 20 செகண்டு. சரியா? தியோலைட்டில் மெயின் ஸ்கேல் வேணுன்னா 20 மினிட்ஸு, வெர்னியர் ஸ்கேல் வேணுன்னா 20 செகண்டு. அது மாதிரி டோட்டல் ஸ்டேஷன் வந்து ஆங்கிள் எவ்வளோன்னா 1 செகண்டு. சரிங்களா? ஆங்கிள் எவ்வளோ 1 செகண்ட். டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்ரு. ஓகேங்களா? டோட்டல் ஸ்டேஷன் தான் இப்போ அடிக்கடி அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து டோட்டல் ஸ்டேஷன் தான். அதோட ஆங்கிள் எவ்வளோன்னா 1 செகண்டு, வெறும் ஒரே செகண்டு தான். டிஸ்டன்ஸ் எவ்வளோ 5 mm. மெட்ரிக் செயின் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அதில் 20 மீட்டர் செயின், 30 மீட்டர் செயின் அப்படின்னு 2 இருக்கும். சரிங்களா? அதில் லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? இது வந்து 100 லிங்க்ஸு, இது வந்து 150 லிங்க்ஸுன்னு இருக்கும். சரிங்களா? அதோட லீஸ்ட் கவுண்ட் என்ன 20 சென்டிமீட்டர். சரிங்களா? அதோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ 20 சென்டிமீட்டர் அல்லது 0.2 மீட்டர். ஓகேங்களா? 20 சென்டிமீட்டர் அல்லது 0.2 மீட்டர். இதெல்லாம் முக்கியமானது, அடிக்கடி கேட்கக்கூடியது. நான் எடுத்துருக்க இந்த டேபிளேஷன் எல்லாமே அடிக்கடி கேட்கக்கூடியது. சரிங்களா? அதனால் ரிவைஸ் பண்ணி பார்த்துங்க, ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வெர்னியர் தியோலைட் எவ்வளோ 20 செகண்ட். சரிங்களா? எலக்ட்ரானிக் தியோலைட் எவ்வளோ 1 செகண்ட். பிரிஸ்மெட்டிக் காம்பஸ் எவ்வளோ 30 மினிட்ஸு. அது மாதிரி சர்வேயர் காம்பஸ் எவ்வளோ 50 மினிட்ஸு. சர்வேயர் காம்பஸு பிரிஸ்மெட்டிக் காம்பஸு அடிக்கடி குழப்பக்கூடியது. சரிங்களா? அதனால் பார்த்து வச்சுங்க. இல்லைன்னா சர்வேயர் தான் எப்போவுமே ஸ்பீடாக வருவார், அதனால் அவருக்கு கம்மியான மினிட்ஸு அப்படிங்க வச்சுங்க. லெவலிங் ஸ்டாஃபு 5 mm அல்லது 0.005 மீட்டர். டம்பி லெவல் அதுவும் 5 mm. அப்புறம் தியோலைட்டில் மெயின் ஸ்கேலு 20 மினிட்ஸு, வெர்னியர் ஸ்கேலு 20 செகண்டு. ஓகே, ஆங்கிள் டோட்டல் ஸ்டேஷனோட ஆங்கிள் எவ்வளோன்னா 1 செகண்டு. டிஸ்டன்ஸ் வந்து 5 mm. நம்ம ஆப்ஷனில் இருக்கும்போது என்னது 5 mm அதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தோண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டோட்டல் ஸ்டேஷன் வந்து அட்வான்ஸானது, அது 5 mm டிஸ்டன்ஸ் இருந்தால் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, மெட்ரிக் செயின் எவ்வளவு? ஒரு லிங்கோட லென்த்து வந்து 20 சென்டிமீட்டர் அல்லது 0.2 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா லீனியர் ஆங்குலர் மெஷர்மெண்ட். சரியா? அதாவது நம்ம வந்து செயினை வச்சு லீனியராக எடுப்போம், காம்பஸை வச்சு ஆங்குலராக எடுப்போம். அதோட மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது, அதோட அப்ளிகேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு செயின் அண்டு காம்பஸு. இது வந்து லீனியராகவும் எடுக்கலாம், அதாவது செயினை வச்சு லீனியராகவும் காம்பஸை வச்சு ஆங்குலர் மெஷர்மெண்ட்டும் எடுக்கலாம். ஆனால் ஒன்லி ஃபார் ஹரிசாண்டல் ஆங்கிள் மட்டும்தான் எடுப்போம், நாட் வெர்டிக்கல் ஆங்கிள். சரிங்களா? காம்பஸை வச்சு நம்ம ஹரிசாண்டல் ஆங்கிள் தான் எடுப்போம், வெர்டிக்கல் ஆங்கிள் எடுக்க மாட்டோம். அப்புறம் செயின் அண்டு லெவல். செயினை வச்சு நம்ம லீனியர் மெஷர்மெண்ட்டு, லெவலிங்கை வச்சு லீனியர் மெஷர்மெண்ட்டு தான் எடுக்க முடியும். சரிங்களா? அது வந்து நம்ம தியோலைட்னா தான் ஹரிசாண்டல் ஆங்கிள் வெர்டிக்கல் ஆங்கிளில் எடுக்க முடியும். ஆனால் லெவலிங்கை வச்சு நம்ம லீனியர் மெஷர்மெண்ட்டு மட்டும்தான் எடுக்க முடியும். அப்புறம் பிளெயின் டேபிள், plots plane and field observation for small scale in plane survey. அதாவது சின்ன ஏரியாவுக்கு யூஸ் பண்ணுறது என்னன்னா பிளெயின் டேபிள். இது அடிக்கடி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்டிருக்காங்க, தனியாக ஆப்ஷனாகவும் கேட்டிருக்காங்க. அதாவது பிளெயின் டேபிள் ரொம்ப கம்மியான ஏரியாவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், பெரிய ஏரியாவுக்கு அது செட்டே ஆகாது, சின்ன ஏரியாவுக்கு தான் அது யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டேக்கோமெட்ரி டு மெஷர் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆங்கிள் ஹில்லி ரீஜியன். முக்கியமாக ஹில்லி ரீஜியனில் ஹரிசாண்டல் ஆங்கிள் எடுக்கிறதுக்கு வெர்டிக்கல் ஆங்கிளும் எடுக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணாங்கன்னா டேக்கோமெட்ரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னது, செயின் அண்டு காம்பஸு லீனியர். செயின் வந்து லீனியரு, காம்பஸ் வந்து ஆங்குலர் மெஷர்மெண்ட்டு. செயின் அண்டு லெவலு லீனியர் மெஷர்மெண்ட்டு. பிளெயின் டேபிள் வந்து ஸ்மால் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணுறது. சரிங்களா? டேக்கோமெட்ரி வந்து ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல் ஆங்கிள் இன் ஹில்லி ரீஜியன். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் பார்த்த டேபிள்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிங்க, நோட்ஸ் எடுத்துங்க, ஏன்னா இதெல்லாம் முக்கியமாக கேட்கக்கூடியது. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.